அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வைகாசி 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 1/6 ஜூன் மாதம் 2026 பயிற்சியாகி நைட்டு 1:50 பயிற்சியாகி கடகத்தில் உட்கார்ந்து எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயம்தான், எப்பயும் சொல்றது தான், 2 செகண்ட் போதும். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் வேண்டும். ஏன் அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை அனுதினமும் தீர்மானிப்பது யார் அப்படின்னா சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான். அப்போ அந்த கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த கிரகம் பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் கெடுபலன்களே வந்து சேரும், துன்பங்களே வந்து சேரும். அப்போ அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். அதனால தான் சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. அப்போ எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போ இந்த கோச்சார குரு பகவான் இப்ப சொல்ல போற பலன்களைத்தான் உங்களுக்கு வழங்குவார். பலனுக்குள்ள போகுமா? இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடக வீடாகிய உங்க லக்னத்துக்கு 12ஆம் வீடு கடக வீடாகிய இந்த வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வழங்குவார் அப்படின்னா பாருங்க, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 12ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ குரு பார்க்கும் இடங்கள் எல்லாமே கோடி குற்றங்கள் நீங்கும் என்பது வாக்கு. 4ஆம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது இந்த சிம்ம லக்னத்துக்கு. அப்போ அது சார்ந்த குற்றங்கள் நீங்கிடும். என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அத்தனையும் நீங்கிடும். எப்படி எதுல அப்படின்னா, வீடு கட்டுதல், கட்டிடங்களை கட்டுதல், அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுதல், வீடு வாங்குதல், இது சார்ந்த சகல சிக்கல்களும் நீங்கும். அதில் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருக்கணும், தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் இன்னும் வேகமாக நடக்கும். இந்த குரு வேற பார்த்துட்டார் இல்லையா? அப்போ ஆகச்சிறந்த ஒன்றாக மாறும். இந்த வீடு கட்டுறது, வாங்குறது, தொழில் நிமித்தமாக கட்டடம் கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது எல்லாமே சுபத்துவமாக மாறும். அந்த இடம் கட்டில் சுகம், தலையணை சுகம், சுகஸ்தானம் அந்த 4ஆம் இடம். அப்போ உங்களுக்கு சுகம் மேம்படும், சுகம் நிச்சயமா மேம்படும். அந்த இடம் கர்ப்பதானம். அப்போ சூழ்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர் குழந்தைக்கு வேற காரகன், சொல்லவே தேவையில்லை. அப்போ அதுவும் நடக்கும். குழந்தையற்றவர்களும் குழந்தை பாக்கியம் அருளப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். வண்டி வாகன ஸ்தானம் ஆகச்சிறந்த தரம் மிக்க மிக நேர்த்தியான வண்டி வாகனங்கள் உங்களுக்கு அமையும். அது எப்படிப்பட்ட வண்டியாக இருந்தாலும் சரிங்க. நான் ஒரு 10 லாரி வச்சுக்கிறேன், 10 டிப்பர் வச்சிருக்கிறேன், ஒரு 30 வச்சிருக்கிறேன், அப்படி இப்படி எல்லாமே சுபத்துவமாக மாறும். அப்படி இல்லை, நான் 2 வீலர் வாங்க போறேன் அப்படின்னா அருமையான வண்டி சேரும், அருமையான கார் சேரும். அந்த வண்டிகளில் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாமே நீங்கும். செய்யணும் 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 நினைச்சிட்டு இருப்பீங்க, செஞ்சிருக்க முடியாது. சாரி, நினைச்சிட்டு இருப்பீங்க, செஞ்சிருக்க முடியாது இவ்வளவு நாள். இப்ப பழுது நீங்கும். அந்த 4ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம், பேச்சுலர்ஸ் டிகிரி. அப்போ நீங்க சேர்றீங்க பாத்தீங்களா? இந்த ஜூன் மாசத்துல காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ கரெக்டாக இந்த குரு பேச்சு நடக்குது. அருமையான விஷயங்களா இருக்கும்,
இந்த படிப்பு அப்படிங்கிற சிக்கல் எல்லாமே முழுமுற்றாக நீங்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இளங்கலை பட்டத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து நல்ல நல்ல கோர்ஸை தேர்வு பண்ணி அழகாக வந்து படிப்பில் வந்து உயரிய நிலையை வந்து நீங்கள் வந்து அடையக்கூடிய வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்குது. கண்டிப்பாக கொடுக்குது. இந்த 4ஆம் இடம் வித்தைத்தனம். சமயோஜித புத்தியும் அந்த இடத்துல இருக்கு. வித்தைத்தனமும் மேலோங்கும், சமயோஜித புத்தியும் மேலோங்கும். ஆகச்சிறந்த விவசாய நிலம் இந்த 4ஆம் இடம். பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் இந்த 4ஆம் இடம். அப்போ ஒரு சொத்து வாங்குறது, பிளாட் வாங்குறது, விவசாய நிலம் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். நானும் முடிமாட என்னால் அப்படின்னா தசா நல்லா இருந்தால் முடியும். தசா நடந்துட்டு இருக்கிறவங்க அருமையாக முடியும், உங்களால் முடியும். அதுக்கு வழிவகை செய்யும். இந்த குரு பயிற்சி அடைந்து அமர்ந்து இது வந்து அந்த இடத்துல விட்டு போகிறதுக்குள்ள இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க வச்சிடும். வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே. வீட்டிலிருந்து செய்யும் தொழில் இந்த 4ஆம் இடம். அப்போ இந்த வீட்டிலிருந்து செய்யும் தொழில் அளப்பரிய லாபத்தை வந்து கொடுக்கும். விவசாயம் மிக லாபத்தை நோக்கி திரும்பும். ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் சிறப்பை தரும். மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு உங்களை இழுத்து செல்லும். பால் கறக்கிறதெல்லாம் இந்த 4ஆம் இடம் தான். இந்த கால்நடை சமாச்சாரங்கள் எல்லாம் மிக உன்னத நிலைக்கு வந்து மாறும். இதெல்லாம் எடுத்து தொழிலா பண்ணிட்டீங்கன்னா மிக விருத்தி வந்து அருமையா நடக்கும். விருத்தியோ விருத்தி, ஆகச்சிறந்த விருத்தி. குரு நின்ற இடம் பால் அப்படின்னா, அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தின்னா. அப்போ அந்த குரு வந்து அது வந்து நம்ம வந்து பாதக பலன்கள் வந்து பார்ப்போம். 4ஆம் இடம் அவ்வளோ சுபத்துவமாக மாறுது. இந்த 4ஆம் இடம் என்னங்க, உங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே. அசையும் சொத்து, அசையா சொத்து, ஆடை ஆபரணங்கள், ஆகச்சிறந்த மிகப்பெரிய சொத்து, தோட்டம் துறவுகள், இது எல்லாத்துலேயுமே சுபத்துவம் வந்து வந்துடும். சொத்து சேர்க்கை நிச்சயமாக உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்புறம் இந்த மேல் நெஞ்சு, லங்ஸ், இது எல்லாமே 4ஆம் இடம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த மருத்துவம் நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படும். ஆகச்சிறந்த மருத்துவம். இது எல்லாத்தையும் விட உங்கள் தாய் மிக பலமானவராக மாறுவார் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. அது மட்டுமல்ல, அவரை பிடித்த பிணிகள் பீடைகள் விட்டு விலகும். குரலே உயர்த்திடுவாங்க. அந்த அளவுக்கு நன்மையா, மிக பலமா, தெம்பா, திராணியாக வலம் வருவார் உங்கள் தாய். தாயால் உங்களுக்கு ஆகச்சிறந்த லாபங்கள் உண்டு. தாயை நம்பி இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் மட்டும்தான் இது. அப்புறம் என்ன பண்றாரு, 5ஆம் பார்வையே 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இந்த சிம்ம லக்னத்துக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, 6ஆம் இடத்தை உற்று நோக்கிடுறாரு. எதிரி முழுமுற்றா இருக்கவே மாட்டான். இவர் போய் கத்தி எடுத்து சண்டை போடுவாரா, அப்படி இல்லை. அந்த 6ஆம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது. அப்போ சுபத்துவமா மாறிச்சுன்னா என்ன நடக்கும், அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும் என்பது கூற்று. அப்போ எதிரி அழிஞ்சு போயிடுவான். கோர்ட்டு கேஸு நிச்சயமா வெற்றி. போராட்டம், போலீஸ் ஸ்டேஷனு, வம்பு வழக்கு எல்லாத்திலையும் வெற்றி. எதிரிகளின் பலம் பலவீனத்தை வந்து அறிவீர்கள். அந்த அளவுக்கு வந்து அதை வந்து கொடுத்துரும். அது மட்டுமல்ல, போராடி ஜெயித்தல். பல வருஷம் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா அது கிடைக்கவே மாட்டேங்குது. அது கண்டிப்பாக கிடைச்சிரும். போராட்டம், ஒரு போராடி வெற்றி பெறுதல் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும். இந்த 6ஆம் இடம் என்ன, கை நீட்டி சம்பளம் வாங்குறது. அப்போ வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள், உள்நாடு, அரசாங்க வேலை, தனியார் வேலை, எதா இருந்தாலும் சரி, வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ண வைக்கும். அது வந்து அழகா உங்களுக்கு டக்குன்னு செட் ஆகும். வேலை நிச்சயமாக கிடைக்கும். தூர தேசங்கள் வரை அங்கேயே தங்கி வேலை செய்தல் அது வரைக்குமே கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன, ஆகச்சிறந்த பாருங்க, நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு, எழுத்து தேர்வு, இதுல எல்லாம் வெற்றி நிச்சயமா உண்டு.
இதுல வெற்றி நிச்சயமா உண்டு. வட்டி தொழில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். கடன் அடைபடும். கடனை அடிக்க வழிகள் பிறக்கும். கடனை அடைக்க வழிகள் பிறக்கும். மீட்டர் வட்டி வரைக்கும் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் அடைபடுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரப்படும். உங்களுக்கு மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் சரிங்க, அவங்க எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பேக் பெயின், மேல் வயிறு பிரச்சனை யாராவது அனுபவிச்சிருந்தீங்களா, நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ வெளிநாடு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உன்னதமான நிலைக்கு போகும்னு பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் எது பண்ணியிருந்தாலும் சரிங்க, கல்வி முதற்கொண்டு வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கிறது, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள், அப்போது கல்வி முதற்கொண்டு வியாபாரம் வாணிபம், ஒரு குத்தகை எடுக்கிறது, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, பரிவர்த்தனைகள் பல செய்தல், டாலரில் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே பிச்சுக்கிட்டு ஓடும். மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு வளர்ச்சியோடு கூடிய நல்ல வருமானத்துடன் கூடிய வளர்ச்சி நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும். 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்வை செய்கிறார் இந்த சிம்ம லக்னத்துக்கு. அவரோட வீடே 8ஆம் வீடு, அதை பார்க்கிறாரு. அப்ப என்ன நடக்கும்? அந்த இடம் சுபத்துவமாக மாறுகிறது. தற்காலிக சுபத்துவம் 1 வருஷத்துக்கு. அது எப்படின்னு தெரியல, உங்க சுயஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் எந்த லெவலுக்கு இருக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது. ஆயுள் ஸ்தானம் அது அப்ப என்ன நடக்கும்? ஆயுளுக்கு குற்றம் இருப்பின் நீங்கும், ஆயுள் குற்றம் விலகும். அது மட்டுமல்ல, அந்த 8ஆம் இடம் மிகப்பெரிய ரகசியம். அப்போ சகல ரகசியங்களும் உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே உட்காந்துக்கிட்டு, உங்க கூடயே இருந்துக்கிட்டு, அல்லது உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு, உங்களை ஏமாத்திக்கிட்டு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் இனம் கண்டு கழுத்தை பிடிச்சி எட்டி உதச்சி தழுவிங்க. 8ஆம் இடம் சுபத்துவம் மாறும்போது இது நடக்கும். காட்டி கொடுக்கும். ஒருத்தனை பார்த்தாலே இவன் இதுக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு பெரிய நன்மைகளை உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தரும். சிம்ம லக்னத்துக்கு உங்களுடைய மறைமுக செயல்கள் 2ஆம் நம்பர் ஒர்க்கு எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அப்போ 2ஆம் நம்பர் ஒர்க்கு எல்லாமே மிக பலமானதாக, நல்ல வருமானம் மிக்கதாக வெற்றியை தரும். உங்களுக்கு மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் உடைப்பட்டு சகல விஷயங்களிலும் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் மேக்சிமம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய பேசுகிற வார்த்தையில் கூட பார்த்தீங்கன்னா அர்த்தம் புதிதாக இருக்கும். அதை அவ்வளோ சாதாரணமாக யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த 8ஆம் இடம் வலுக்கும் பொழுது உங்களுடைய மறைமுக செயல்கள், பரிவர்த்தனைகள், வியாபாரங்கள், சகலவிதமான விஷயங்களும் வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த ரகசியமா பண்றீங்க பாருங்க, அது மேன்மேலும் ரகசியம் காக்கப்படும். நல்ல ரகசியம் காக்கப்படும். குரு என்னைக்குமே காப்பாத்திரும். பார்க்கிற இடம் காப்பாற்றப்படும். அதான் உண்மை. ஆயுள் காப்பீடு பெருத்த லாபத்தை தரும். மூத்தோர்கள் சொத்து பெருத்த லாபமாக மாறும். மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறும். 8ஆம் இடம் என்பது என்னங்க? திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடமும் சுபத்துவப்படுது, 8ஆம் இடமும் சுபத்துவப்படுது. அப்போ மூழ்கிற நிலைமையில் இருந்தா கூட உங்க சொத்தை மீட்டெடுத்துருவீங்க. அடகு வைத்து அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு பெரிய கடனாளியா இருந்தாலும் சரி, அதை அடைச்சு முடிச்சு நல்லா மேலுக்கு வர வைக்கும். மீட்டர் வட்டி, கந்து வட்டி, டென வட்டி கட்டிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு கடன் இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக உருவாக்கும் இந்த குரு பயிற்சி இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு. இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு கண்டம் விட்டு கண்டம் போறது, கப்பல்ல போறது, பிளைட்ல போறது, இது எல்லாமே பண்ண வைக்கும். சுபத்துவமாக மாறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? பணம், திடீர் அதிர்ஷ்டம், வராத பணம் கைக்கு சேரும். இந்த 8ஆம் இடம் என்பது உழைக்காத பணமும் அதுல இருக்குது. உழைக்காத பணமும் அதுக்குள்ள இருக்குது. அப்போ கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, எதுலையாவது ஒரு 10 ரூபா வரும்னு நினைச்சுதான் 10 லட்ச ரூபா வந்துடும். அந்த மாதிரி பணம் வர்றது, லாட்டரி சீட்டில் திடீர்னு விழுந்துடுறது, இந்த மாதிரி அடுத்தவங்க பணத்தை யூஸ் பண்றது, இது எல்லாமே எப்படிதான் உங்களுக்கு அந்த பணம் சேருமோ தெரியாது. தசாபுத்தி நல்லா இருந்தா மிகப்பெரிய உன்னத லெவல் திடீர் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம் உறுதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
சகலவிதமான விஷயங்களிலும் நீங்கள் பார்க்கும் பார்வையே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வித்தியாசமான பார்வையை வந்து பார்ப்பீங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவனை பற்றி தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே. அப்போது அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள வெளிப்படும். அது மட்டுமல்ல, கனவு நல்ல கனவாக வரும். அந்த கனவுல வந்து சொல்லும், முன்னாடி நடக்கிறத பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே அறியும் தகுதியையும் கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ வீட்டில் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய தாய்க்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக மாறும். வீட்டில் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வீடு சார்ந்த ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள். தொழில் ரகசியத்தை வந்து அறிந்து கொள்வீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொள்ள வைக்கும். சகல விஷயங்களிலும் ஒரு மறைத்து வைக்கப்பட்ட அந்த அறிவு நுணுக்கம் எல்லாத்து மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விருப்பம் வரும். அதுவாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அது மட்டுமல்ல, சகல விஷயங்களிலும் மறைமுக வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே மறைமுகமாக செயல்பாடுகள் வந்து அப்படிதான் இருக்கும். அத்தை மாமன் பற்றிய ரகசியங்கள் உடைபட்டு வெளியில வரும். அம்மாவை பற்றிய ரகசியங்கள் உடைபட்டு வெளியில வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாத அத்தனை ரகசியமும் உடைபட்டு உங்களுக்கே தெரிய வரும். உங்களை பற்றி சிந்தித்தல் புதிய கோணத்தில் நிச்சயமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கோச்சார குரு பகவான் அவர்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். இதெல்லாம் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்ததால கிடைச்சிருமா? நிச்சயம் கிடையாது தமிழ் நெஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் அவ்வளவு நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாய்ச்சுவார் என்பதில் ஐயம் கொள்ளாதீர்கள். கெடுபலன்களை பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். கெடுபலன்களை பார்ப்போம். இந்த கெடுபலன்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னா, ஒன்று தசா நடத்துகிற கிரகம் இல்லை சரியில்லைனா மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது. தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி உண்டு. அப்போ அந்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கேது வராது உள்ள. அது வரைக்குமே சிரமமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, குரு நின்ற இடம் பார்க்கும் இடம் வந்து சுபத்துவமாக மாறும். அப்போது அந்த 12ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அது ரொம்ப முக்கியம். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானனா, இது கெடும். இது கெடும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக இது வந்து கெடும். நல்ல தூக்கம் வருமானம் வராது. கெட்ட கெட்ட கனவு வருமானம் வரும். ஏன்னா யாகம் வளர்க்குறது அந்த இடம் 12ஆம் இடம். அப்போது கெட்ட கெட்ட கனவு வரும், தூக்கம் வருமானம் வராது, சோம்பேறித்தனம் அதிகமாகும், சுறுசுறுப்பு கெடும், கால் பாதத்தில் வந்து பிரச்சனையை வந்து அனுபவிக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாமல் சுத்த வைக்கும். பூமியை வளம் வருதல். அப்போது வெளிநாட்டில் பரதேசம் மாதிரி இருப்பான், பரதேசம் போய் பட்டினியாக திரிவான் அப்படின்ற மாதிரி இந்த 12ஆம் இடத்தை வந்து புலிப்பாணி சொல்கிறார். கெட்டு போச்சுனா 12ஆம் இடம் கெட்டு போச்சுனா. அப்போது இதுவும் நடக்கும், கவனமாக இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடம் தான் கையில் வச்சுருக்கு. அப்போ அது சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். யார் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஜாம்பவான்களே, கவனமாக இருங்கள். அது மட்டுமல்ல, நிரந்தர தீர்வு அந்த 12ஆம் இடம். அப்போது எதுக்காவது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு நம்ம நினச்சிருப்போம், திரும்பி ஒரு பூதகரமாக எழும். ஏன்னா அந்த 12ஆம் இடம் வேலை செய்யலை, 12ஆம் இடம் கெட்டு போச்சு, 12ஆம் இடம் தசா புத்தி சரியில்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம், திரும்ப எழும். எண்டு கார்டு போட முடியாது அந்த பிரச்சனைக்கு. நிரந்தர தீர்வு அந்த 12ஆம் இடம் அது வந்து வேலை செய்யுமானா அது செய்யாது. ஒரு கடன் அடைக்கிற இடம் வந்து முழுவதுமாக கடன் அடைச்சி வெளியில் வருது அந்த 12ஆம் இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் கடன் வந்து மறுபடியும் எழும், மேலே எழும், மறுபடியும் கடன் வாங்குற சூழ்நிலை வரும். தூக்கம் வராது, பாத பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து போகணும். அட்மிட் ஆகி ஒரு அறுவை சிகிச்சை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் சுற்றுறது, ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் ஒரு மனத்தாங்களை வந்து கொடுத்துரும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்பயும் ஒரு துன்பத்தோடு வாழ்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிறோம். தசா புத்தி சரியில்லைனா மட்டும் இது நடந்தே தீரும். இதுல இருந்து நான் எப்படா வெளியில் வர்றது அப்படின்னா ஒன்று தான்,
சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி போய் மண்டி போட்டுருணும். அவருக்கு வந்து கொண்டக்கடலில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இதை செஞ்சோம்னா வெளியில் வரலாம். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெய் நெல்லை தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.